கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தொடர்ந்து இன்றைக்கு 24வது நாளாக வாசித்து ஜெபித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் ஏசாயா தீர்க்கதரிசியை குறித்து, அவருடைய ஊழியத்தை குறித்து சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்வோம். அல்லேலூயா. வேதத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் குறிப்பிடப்படுவோம். ஏசாயா தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவரை குறித்ததான ஒரு விளக்கம். அவர் ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா, அல்லேலூயா, யூதாவின் ராஜாக்களாகிய ஓசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். கவனிக்கணும். வசனங்களிலே நாம் பார்க்க போகிற முக்கியமான சில சத்தியங்களை நம் மனதிலே வைத்துக் கொள்வோம். அது விசுவாசம் வளர்வதற்கு உதவியாக இருக்கும். அல்லேலூயா. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இந்த 4 ராஜாக்கள் வாழ்ந்த ஆட்சி செய்த அந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக சுமார் 739 வருடங்களுக்கு முன்பதாக இவர் ஊழியம் செய்ததாக சொல்லப்படுகிறது. இந்த பெயருக்குரிய அர்த்தம் கர்த்தரின் ரட்சிப்பு என்று அர்த்தம் சொல்லப்படுது. ஏசாயா என்றால் கர்த்தரின் ரட்சிப்பு. அல்லேலூயா. இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் மொத்தமே எத்தனை அதிகாரம்? 66 அதிகாரம் கொண்ட ஒரு புத்தகம். 66 என்று சொல்லும்போது உங்களுக்கு இன்னொன்றும் ஞாபகம் வர வேண்டும். என்னது? வேதத்தின் புத்தகங்கள் மொத்தம் 66. ஆக வேதாகமத்தில் இருக்கிற புத்தகங்கள் மொத்தம் 66 புத்தகங்களை கொண்டதுதான் முழு பைபிள். அதற்கு சமமாக இந்த 66 அதிகாரங்களும், ஏசாயா தீர்க்கதரிசியின் 66 அதிகாரங்களும் அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு புக்கை மேட்ச் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த வசனங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. கவனிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி வாசிக்கலாம், சில காரியங்களை வாசிக்கலாம். அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கலாம். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கோமோராவின் ஜனங்களே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா. கவனிக்க. சோதோம் கொமோரா என்று சொல்லப்படுகிற தேசத்தை பாவம் செய்தத ஜனங்கள் கொடிதான பாவத்தை செய்ததனால அந்த தேசத்தை கர்த்தர் அழித்தார் என்று வேதத்தில் சொல்லு. அந்த ஜனங்களை போல அந்த சமகாலத்தில் வாழ்ந்த அந்த ஜனங்களை இந்த ஏசாயா பார்க்கிறார். ஏசாயா பார்க்கிறார். இவர் பார்த்து மிகவும் மனம் நொந்து போனவராக கவனிக்கணும்.
மனம் நொந்து போனவராக அவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், சோதோம் அதிபதிகளே, கோமோராவின் ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, செவி கொடுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. 16ஆம் வசனம், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். 17ஆவது வசனத்தில், நன்மை செய்ய படியுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதும், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது எதற்காக? கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுப்பது எதற்காக? இரண்டாவது சொன்னேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது எதற்காக? நம்மை சுத்திகரிப்பதற்காக. அல்லேலூயா. ஏன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும்? நம்மை சுத்திகரிக்க. அப்ப சுத்திகரிக்கிறதுக்கு மனசு இல்லைன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள்தான் தங்களை சுத்திகரிப்பதற்கு ஒத்துக்கொள்ளுகிறவர்கள். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லையோ அவர்கள் நாம் சுத்திகரிப்பை விரும்பாதவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் சுத்திகரிப்பை விரும்புகிறவர்கள், சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்களே நன்மை செய்ய பழகுகிறவர்கள், நன்மை செய்ய படிக்கிறவர்கள். கவனிக்க, நமக்கு ஒண்ணு தெரியலன்றது எனக்கு தெரியும். அல்லேலூயா. தெரிஞ்ச மாதிரியே இருக்கக்கூடாது. தெரிஞ்ச மாதிரியே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை ஏமாத்திக்கிறோம். நமக்கு தெரியலன்றது எனக்கு தெரியும், எனக்கு தெரியலன்றது எனக்கு தெரியும். அல்லேலூயா. ரெண்டாவது தெரிந்து கொள்வதற்கு நான் என்ன பண்ணணும்? முயற்சி. அப்பதான் நான் வளர முடியும். அதை தான் இங்க நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதின் காரணம் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு. அல்லேலூயா. அதுதான் சொல்றார். இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் அதுதான். பாவத்தில் கிடக்கிற ஜனங்கள், ஆண்டவரை அறியாதிருக்கிற ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். இரண்டாவது, தங்களுடைய பாவங்களை விட்டொழியணும், சுத்திகரிக்கணும், தூய்மையாகணும். மூன்றாவது, அவர்கள் நல்லதை படிச்சுக்கணும், நல்ல குணங்களை, நல்ல காரியங்களை, நல்ல பழக்கங்களை, நல்ல நற்காரியங்களை கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறது எவ்வளவு முக்கியமோ நம்ம தூய்மை அடைவது முக்கியம். தூய்மை அடைவது எதற்காக? எல்லாத்தையும் கிளீன் பண்றது எதற்காக? நல்ல விஷயங்களை உருவாக்குவதற்காக. அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டை போய் எல்லாத்தையும் கிளீன் பண்றீங்க, எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்றீங்க? சரியா அடுக்கி வைக்கிறீங்க. அதேதான் நம்மிடத்துல சில தேவனுக்கு பிரியமில்லாத இருக்கிற சில காரியங்கள் இருக்கிறது. அவைகள் எல்லாம் எடுத்து தூக்கி எறிந்து விட்டு நல்ல உள்ளம் உடையவர்களாய், நல்ல நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களாய் நாம் நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதைதான் இங்கே இந்த அருமையான தீர்க்கதரிசியாகிய ஏசாயா ஆமென் சொல்லுகிறார். நன்மை செய்ய படியுங்கள். 19:20 நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், மாட்டோம் என்று எதிர்ப்பீர்களாகி, என்னது?
இது முதல் அதிகாரம் இல்ல, இது என்ன அதிகாரம்? இந்த முதல் அதிகாரத்தை முதல் புத்தகத்தோட இணைச்சு பாருங்க, சரியா இருக்கு. முதல் புத்தகத்தினுடைய ஆரம்ப அதிகாரங்களோடு இதை இணைத்து பார்த்தீர்கள் என்றால் சரியா இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், உங்களை சுத்திகரியுங்கள், நன்மை செய்ய படியுங்கள். இல்லனா என்ன நடக்கும்? அதான் 19:20. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தா, சொன்னதை கேட்டீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் இருப்பீங்க. அல்லேலூயா. சொன்னதை கேட்டீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் இருப்பீங்க. அப்படியா இருக்காங்க? தேசத்தின் நன்மை அதுதான் இருப்பீங்க. இல்லை அப்படின்னா மாட்டோம் என்று எதிர்த்து நின்றால் அழிவு. வெளியே போன உடனே ஒருத்த அழிச்சான். யாரு? ஏதேன் தோட்டத்தை வெளியே போன உடனே ஒருத்தன் வெட்டிக்கிட்டானே. அழிவு என்பது ஆரம்பமாகிறது. என்றைக்கு சத்தியத்துக்கு உட்பட்டு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை சுத்திகரித்து நல்ல செயலை படிக்கிறோமோ அப்போது நாமும் நாங்களும் நீங்களும் எல்லாருமே நல்லா இருக்க முடியும். அல்லேலூயா. குடும்பத்தில் இருக்க ஒரு தனிப்பட்ட மனுஷன் மட்டும் இல்ல, அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு குடும்பம் மட்டும் இல்ல, எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கும். நல்லதை படி, நன்மை செய்ய படித்துக்கொள். ஒரு நாளும் தீமை செய்யாதே. தேவன் தீங்குக்கு, அப்ப தீமை செய்தால் கர்த்தருக்கு அது பிடிக்காது. நன்மை செய். நன்மை செய்கிறவன், சொல்லுங்க வசனத்தை, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். தேவன் நன்மை செய்கிறவர், நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். எல்லா இடத்திலும் நன்மை செய்வார் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தார். தீமை செய்து தீமையான விஷயத்தில் கூட நம்ம தேவனை மகிமைப்படுத்திட முடியாது. அல்லேலூயா. இப்ப நம்ம எவ்வளவு கவனமாக இருக்கணும். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அன்றைக்கு இருந்த யூத ஜனங்களுக்கு, எருசலேமில் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் போதித்த போதனை, சபைக்கு போதித்த போதனை, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கலாம், நீ ஊழியம் செய்யலாம், நீ பிரசங்கம் கூட பண்ணலாம். அல்லேலூயா. செவி கொடுத்தல் என்றால் என்ன? செய்வதுதான் செவி கொடுத்தலுக்கு அர்த்தம். நீ செயல்படலைன்னா கேட்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. செவி கொடுக்கலன்னு நான் சொன்னேன், அவன் என்ன பண்ணல? கேட்கல, செவி கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? செயல்படலைன்னு அர்த்தம். அப்போ நாம் செவி கொடுத்தோம் என்பதற்கு அர்த்தம் வேணும்னா, அது முழுமை அடைய வேண்டும் என்றால் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு நன்மை செய்ய படிக்க வேண்டும், நன்மை செய்ய பழக வேண்டும், நன்மை செய்ய நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லை என்றால் தேவன் நமக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று இந்த வசனங்கள் நமக்கு போதிக்கிறது. கவனிங்க, நான் சுருக்கமாக முடிக்கிறேன். 53வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். 53வது அதிகாரத்துல நீங்க முழுக்க படிச்சீங்கன்னா மிக முக்கியமான ஒன்றை இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி முன்னறிவிக்கிறார். மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வை அவர் இங்கே முன்னறிவிக்கிறார்.
இயேசுவை பற்றிதான தீர்க்க தரிசனங்களை ஆங்காங்கே இங்கே ஏசாயா சொல்லியிருக்கிறதை நாம் படிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாம் படிக்க முடியும். 11வது அதிகாரத்திலும் அதை நீங்கள் பார்க்க முடியும். 11வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களை நாம் அங்கே வந்து 2 இடங்களில் படிச்சு சோதரம் கிட்டத்தட்ட ஒரு 750 வருடங்களுக்கு முன்பதாக வாழ்ந்த, இயேசு பிறப்பதற்கு முன்பதாக வாழ்ந்த இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவின் பிறப்பை குறித்து மிகவும் தெளிவாக அவர் சொன்ன காரியங்களை நாம் படிக்கலாம். 11ல் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் துளிர்த்து, ஆமென், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அல்லேலூயா. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனமான வார்த்தை 9வது அதிகாரத்தில் ஆமென் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை சொல்லாமல் கிறிஸ்துமஸ் கேரல் பாட்டே கிடையாது. அல்லேலூயா. சோத்திரம். கவனிங்க 6ஆம் வசனத்துல நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி. அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்கமான ஒரு முன் அறிவிப்பு. சுமார் இயேசு பிறப்பதற்கு முன்பதாக ஒரு 750 வருடங்களுக்கு முன்பதாக வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசி நமக்கு ஒரு இரட்சகர் வருவார், ஒரு பாலகன் கொடுக்கப்படுவார் என்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தை, ஈசா என்கிற அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும் என்று, அதுல ஒரு கிளை எழும்பும் என்று, அது என்ன ஆகும், அவன் செழிக்கும் என்று சொல்லப்படும். ஈசாயினா யாரு? தாவீது. இங்கே பார்க்கிறோம் தாவீதின் சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்படும். எவ்வளவு ஒரு உண்மையான அர்ப்பணிப்பு நிறைந்த தீர்க்க தரிசனத்தை, தெளிவாக இயேசுவை குறித்த தெளிவான தீர்க்க தரிசனத்தை சொன்ன அருமையான தேவ மனுஷன் இந்த ஏசாயா. அல்லேலூயா. இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல 1லிருந்து 39 அதிகாரங்களை பார்த்தா, நீ இதை செய்யலனா கண்டிப்பா உனக்கு ஆபத்து வரும் என்று நியாய தீர்ப்பை குறித்து 1லிருந்து 39 அதிகாரங்கள் வரைக்கும் நியாய தீர்ப்பை குறித்தே சொல்லி வைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு இதை நம்ம ஏற்கனவே படிச்சல 1ஆம் அத்தியாயத்துல என்ன படிச்சோம்? 1ஆம் அதிகாரத்துல சோதரம் 20ஆம் வசனத்துல மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகி பட்டயத்துக்கு இறையாவீர்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. இது மாதிரி நிறைய இடத்துல நீங்க 39வது அதிகாரம் வரைக்கும் நீங்க பார்க்க முடியும். 39 வரை கர்த்தருடைய நாமத்தினால நீங்க ஒவ்வொரு அதிகாரத்திலும் நீங்கள் அதை பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் கவனிங்க. சோதரம் 11ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கு? துன்மார்க்கனுக்கு அவனுக்கு அவன் கைகளின் பலன் அவனுக்கு
யாருடைய கைகளின் பலன்? துன்மார்க்கன். இதுல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஐயோ இருக்கு. ஒழுங்கா கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கல, நீ உன்னை சுத்திகரிக்கல, நீ நல்லது செய்ய படிக்கலன்னா உனக்கு தீங்கு வரும்ன்ற. 1-39 அதிகாரம் வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா சரி. 5வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல என்ன இருக்குது? ஆக சோதரம் கர்த்தருடைய நாம் மேம்படுத்தும். இப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிவிடாமல் மிகவும் கடின இருதயத்தோடு கூட இருந்த அவன் சோதரம் இந்த மக்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய எச்சரிப்பை அவர்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், இது பார்த்தீங்கன்னா 1-39 அதிகாரங்கள் அப்படித்தான் இதில் பார்க்கிறோம். அல்லேலூயா. 39 அதிகாரத்துக்கு மேல, அதாவது 40 பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆறுதலான நம்பிக்கைக்குரிய வசனங்களை நிறைய சொல்லியிருப்பார். அல்லேலூயா. கவனி, 40வது அதிகாரத்திலிருந்து 66 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுதலான நிறைய வார்த்தைகள் அதிகாரங்களில் இருக்கு. ஆகும், நீங்க படிச்சீங்கனாலே தெரியும். அல்லேலூயா. ஆரம்பமே எப்படி இருக்குது? 41 என் ஜனத்தை ஆற்றுங்கள், ஏற்றுங்கள். அல்லேலூயா. அங்கிருந்து ஆறுதலும் தேடுதலும், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும், சகல மலையும் கொண்டு தாழ்த்தப்படும், கோடலானவைகள் செவையாகும். ஆமா. சோ இப்படிப்பட்ட வாக்கு தத்துவமான காரியங்கள், ஆறுதல் தரக்கூடிய காரியங்கள், ஆசீர்வாதமான வார்த்தைகள், இதெல்லாம் இந்த 40 நீ பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமா. 41:9 பாருங்க, நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை வெறுக்க மாட்டேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தமான வசனங்களை நீங்கள் 69 அதிகாரம் வரைக்கும், 40 69 வரைக்கும் நீங்கள் படிக்கலாம். 1 39 வரைக்கும் எச்சரிக்கிறார். நீ பண்றது சரி கிடையாது, நீ பண்றது ஆபத்தை கொண்டு வரும், தீமையை கொண்டு வரும், அழிவை கொண்டு வரும், உனக்கு பலவீனத்தை கொண்டு வரும், பிசாசு உன்னை மேற்கொள்வதற்கு அது இடமாக மாறி போகும். நீ மிகவும் கவனமாயிரு, எச்சரிக்கையாயிரு, உன்னை சுத்திகரி, நன்மை செய்ய படி, நல்லது செய்ய பழகிக்க, கெட்ட காரியங்களை விட்டுடு. அல்லேலூயா. கெட்ட விஷயங்களை விட்டுடு, நல்ல விஷயங்களை செய்ய பழகு. யார் மேலே கோபப்படாத, எரிச்சல் அடையாத, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாத, மற்றவர்களை கெடுக்க நினைக்காத, மற்றவர்களை பிடுங்க நினைக்காத, மற்றவர்களுடைய எடுத்துக்கொள்ள நினைக்காத. இதெல்லாம் 39 வரைக்கும் சொல்றார். 40 வாக்குத்தத்தமான வார்த்தைகளை சொல்றார். அல்லேலூயா. நீ அதெல்லாம் விட்டுட்டு நல்லவனா வாழ்ந்துவார், புத்தவனா வாழ்ந்துவார், நான் உன்னை இப்படியெல்லாம் வைப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நீ மேலும் மேலும் வளருவாய். அதாவது ஆசீர்வாதங்கள் கவனிக்கணும், துரிதமாய் வராது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள் துரிதமாய் வராது. அல்லேலூயா. கொஞ்சம் லேட்டா தான் வரும். கவனிக்கணும். பணக்காரனா மாறணும் அப்படின்னா இந்த உலகத்துல பாவம் செஞ்சாதான் நீ உடனே திடீர் பணக்காரனா மாற முடியும். பாவம் செய்யாம, மற்றவனை கொள்ளடிக்காம, மற்றவனை கெடுக்காம எவனும் திடீர் பணக்காரனா மாற முடியாது. அல்லேலூயா. ஒரு தலைவருக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கிறார், ஒரு எம்பி இருக்கிறாரு, ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்றாரு. ஒரு தலைவர், ஒரு கிராம தலைவர், அவன் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் டெய்லி வரும். எல்லாருக்கும் 100 ரூபாய், 200 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் வித்துனே அவனை எல்லாரும் வளர்க்குறாங்க. அல்லேலூயா. ஆனா அந்த துட்டு எங்க வந்தவனுக்கு
எங்க வந்து ஒரு கிராமங்க இங்க பக்கத்துல, சென்னை ஒட்டி ஒரு கிராமம். ஒரு நல்ல பையன் வளர்ந்தான். வளர்ந்துட்டு படிச்சான். அந்த ஊர்ல வேற யாரும் படிக்கல, அவன் மட்டும் படிச்சான். அல்லேலூயா. படிச்சு அவன் ஊருக்கு தலைவராயிட்டான். சின்ன வீட்டில் இருந்தவன் எனக்கு தெரிஞ்சு. இப்போ அவங்க ஓஎம்ஆர்ல வீடு இருக்குது, பில்டிங் இருக்குது, ஈசிஆர்ல பில்டிங் இருக்குது, ஜிஎஸ்டி ரோட்ல பில்டிங் இருக்குது. தினமும் வரவும் போறவங்களாம் காசு கொடுக்குறான். எங்கிருந்து வந்தவங்க அவ்வளோ பணம்? கஷ்டப்பட்டு சம்பாதிச்சானா? இல்லை. கவனிக்கணும். இப்படி துன்மார்க்கமா வாழ்ந்து பணத்தை சேர்க்கிறவன் ஒரு நாள் மொத்தமே இழந்து போவான் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. நான் சொல்லல, அல்லேலூயா. பாஸ்டர் சொன்னார், நான் சொல்லல. கவனிக்கணும். கர்த்தருடைய கிருபையை சார்ந்து, தேவனை சார்ந்து நாம் வாழும்போது நிலையான, நிரந்தரமான, ஸ்திரமான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. அவர் கொடுத்தா ஒருவரும் கொடுக்காதபடிக்கும், ஒருவராலும் எடுக்காதபடிக்கும் கொடுப்பார். எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறத எவனாலும் எடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. நான் சொன்னதால சொன்னீங்க நீங்க. ஆமென். அதுக்கு ஆமென். அல்லேலூயா. நான் சொல்லாமே சொல்லுங்க, தேவன் எனக்கு கொடுத்தத யாராலையும் எடுக்க முடியாது. எத்தனை பேர் சொன்னீங்க? அல்லேலூயா. ஆமென். அது எதுவாக இருந்தாலும், என் குடும்ப வாழ்வியலாக இருந்தாலும், என் பிள்ளைகளாக இருந்தாலும், எனக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களாக இருந்தாலும், நிச்சயமாக தேவன் எனக்கு தந்தது இது. அல்லேலூயா. இதை கை வைக்க, இதை எடுக்க பிசாசுக்கு அனுமதியே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதனால தீமையான விஷயங்களை விட்டு ஒழிச்சு நல்லதை படிச்சுக்கிட்டு நல்ல விஷயங்களை ஈடுபடுங்க. கர்த்தர் கூட இருப்பாரு அப்படின்னு ஆணித்தரமா ஸ்ட்ராங்கா ஆமென் ஜனங்களுக்கு சொன்னார். நீங்க அடிமையா போயிட்டு இருக்கீங்க, ஒரு ரட்சகர் வருவார், ஒரு மீட்பர் வருவார். அல்லேலூயா. ஆமென். ஒரு பாலகன் நமக்காக பிறப்பா இருந்ததெல்லாம் தீர்க்க தரிசனமா ஆரம்பத்திலே சொல்லி வைத்திருக்கு. தப்பு பண்ணாதீங்க, ஆண்டவர் நம்மளை மீட்பார், நமக்கு உதவி செய்வார், நம்மளை காப்பாற்றுவார், நமக்கு அவர் போதுமானவராக இருப்பார். அல்லேலூயா. சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற என்ற வார்த்தைகளை ஜனங்களுக்கு ஆமென் தீர்க்க தரிசனமாய் சொல்லி அவர்களை பலப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக நாமும் கூட விசுவாச வாழ்க்கையில சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போயிட்டு கர்த்தரை விட்டுட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. வந்தோட தப்பி கேட்டான், ஆண்டுக்குள்ள உண்மையா இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களே ஏன் பாஸ்டர் அப்படின்னு கேட்டான். அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமா, இப்போ வந்தோட தான் கேட்டான். அதான் ஆசீர்வாதம். ரொம்ப நீ காலத்துல பாரு. இப்ப நான் இந்த ஊருக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஆகி போச்சு. இது ஊர் ஆரம்பத்துல அதுக்கு முன்னாடி செக் போஸ்ட் இருக்கிறாங்கலாம் வீடே கிடையாது. சொல்லலாம். இதுக்கு இடையில வந்து போனவங்களாம் எவ்வளவு பேர் தான். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பெரிய ஆள் நான் தான் அப்படின்னா ஒன்றும் எல்லாம் போயிட்டாங்க. கர்த்தர் சீராய் உன்னை வளர்த்து வருவார். அல்லேலூயா. ஆண்டுக்குள்ளே நம்பிக்கையா இருந்தேன், விசுவாசத்தோடு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா நிலையான ஆசீர்வாதத்தை நிரந்தரமா தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய ஆளாகணும், அது வேணும் இது வேணும்லாம் என்ன வரும்? வராம இருக்காது. எல்லாரும் இயல்பு தானே, மனிதர்கள் தானே. நம்ம இவ்வளவு கஷ்டப்படுவேன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்துல உண்மையாக இருந்து அதுல வாழ்க, மகிழ்ச்சியாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கரங்களை வேண்டி சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமா, கவர்மெண்ட் சட்டத்தை ஒன்று சீக்கிரத்தில் பாஸ் பண்ண போது வாடகை வீடு கொடுக்க முடியாத, வாடகை இருக்க முடியாது. வாடகையில் இருந்தாலும் சரி, கொடுத்தாலும் சரி, ஒப்பந்தம் போடணும். ஒப்பந்தம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். நீ எவ்வளோ வாடகை வாங்குற, எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ கொண்டு யாருக்கு தெரியும்? கவர்மெண்ட்டுக்கு போயிடும். எப்படியெல்லாம் பிரச்சனை வந்துட்டு இருப்பாரு.
யாருக்கு நான் 40 வீடு வாழ்ந்துட்டு இருக்கிறேன், 30 வீடு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் இனி வருகிற காலங்களில் செல்லாது. ஆமாம், பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திக்க இருக்கிறது. அது நாம் மைப்படுவதாக ஒழுக்கத்தோடு கூட கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதுல சந்தோஷமாய் இருப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். சில விஷயங்கள் நம்மிடத்துல தவறாய் இருக்கும் பட்சத்தில் யாரும் நமக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. நமக்கு நாமே ஒழுங்குபடுத்திக் கொள்வோம். நம்ம மனிதர்கள் தான், சில நேரங்களில் தவறக்கூடியவர்கள் தான். ஆனாலும் சரி, அந்த தவறுகளை விட்டு கர்த்தரோடு கூட சேர்ந்து நல்மனம் பொருந்தி நல்ல காரியங்களை கற்றுக்கொண்டு வாழ பழகுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கண்களை கொண்டு ஜெபம் பண்ணுவோம்.